காஷ்மீர் 370 நீக்கியாச்சு. மாநில உரிமையை நீக்கி அதை ஒன்றிய பிரதேசமா மாத்திட்டார், யூனியன் பிரதேசமா மாத்திட்டார். ஜம்மு காஷ்மீர் லடாக் என்று பிரிச்சிட்டார். நியாயமாக பிரிச்சிருக்க வேண்டியது உத்தரப்பிரதேசத்தை தான். அதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம். 403 இடம் இருக்கு சட்டமன்றத்தில். அதை பிரிக்க மாட்டாங்க, ஏன்னா அது இந்து மாநிலம். எப்படிப்பட்ட அரசியல் நகர்வுகள்னு நான் நுட்பமா கவனிக்கணும். அதை பிரிச்சாச்சு. இதில் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு என்ன? 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதில் உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்க கேட்கணும். ஐயா இந்த ரூபி மனோவர்கிட்ட கேட்கணும், இல்ல ஐயா ஸ்டாலின்ட்ட நீங்க கேட்கணும். இப்ப எனக்கு கடிதம் எழுதி கொடுத்த ஜமாத்துல இருந்து கொடுத்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கேட்டு பாருங்க. 370 நீக்கியதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீக்கிய முறையில் தான் பிரச்சனை. இது எப்படிப்பட்ட அணுகுமுறை என்றால், நீங்கள் அவரை கொலை செய்ததில் பிரச்சனை இல்லை, குத்துன விதம் தான் சரியில்லை. இது எப்படி இருக்கு பாருங்க. நாம் தமிழர் பிள்ளைகள் தான் எங்கள் சீக்கிய சொந்தங்களோடு சேர்ந்து தலைநகரிலேயே மிகப்பெரிய பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி காஷ்மீர் மக்களுக்கான உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி போராடிட்டு வந்தோம். நாங்க தான் காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் இந்துக்கள், அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்தியர்கள், எல்லா இந்தியரும் எல்லா இஸ்லாமியரும் இந்தியர்கள் இந்தியாவோட இணைக்கணும், வரவேற்கிறோம். ஆனால் இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானுக்கு போயிடணும். இது எப்படிப்பட்ட தத்துவ முடிவு, எப்படிப்பட்ட கொள்கை முடிவு, எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது ஏதோ இப்படி பேசுறதுனால இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்கு போட்டுருவாங்க, இது கிறிஸ்தவர்கள் எல்லாம் போட்டுருவாங்க, இந்த சாதி எல்லாம் போட்டுருவாங்க. அந்த அரசியல் செய்யற ஆளு நான் நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா 10 வருஷமா நான் பேசுறேன். 2016 இருந்து எல்லா தேர்தலையும் நிக்கிறேன். ஆனா எனக்கு நீங்க யாரும் ஓட்டு போடல, ஆனாலும் நான் விடல, பேசிட்டு தான். ஏன்னா நான் உன் ஓட்டுக்கானவன் அல்ல, இந்த நாட்டுக்கான. நீ போட்டா போடு, போடலைனா போ. இது என் கடன். எனக்கு வாக்கு செலுத்துவது உன் கடனா இல்லையாங்கிறது நீ தான் முடிவு செஞ்சுக்கணும். நாங்க முடிவு செஞ்சுட்டோம், உங்களை விட்டு போறதா இல்ல. என் நிலை, என் உடன் பயணிக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு ஏற்பட்டிருக்க நிலை இனி எதிர்வரும் தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்கிற லட்சிய முடிவில் களத்தில் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க கவனிச்சுக்கணும். ஒரு கனவுக்குள் ஒரு தேசம் வச்சிருக்கேன், உலகத்தின் தலை சிறந்த நாடு. அப்படி ஒரு நாடை நாங்க படைப்போம். அதற்காக வேணும் நாங்க வெல்லுவோம், உறுதியா வெல்லுவோம். வேளாண்மையை அடிப்படையா வைத்து பசுமை, தாய்மை பொருளாதாரத்தை கட்டுவோம், தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டுவோம். இவங்கள மாதிரி தொட்டதுக்கெல்லாம் தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். ஒரு பொது நிறுவனம் இருக்கா? ஒரு பொதுத்துறையில ஒன்னு வச்சிருக்கா? வங்கி நன்றாக இயங்கிக் கொண்டிருந்த அரசு வங்கிகள், அரசு துறை வங்கி எல்லாம் தனியார் மயம், தனியார் இணைக்கப்படுது. அரசு பள்ளிகள்லாம் மூடி அது தனியார் பள்ளிகளாக்கப்படுது. தொடர்வண்டி துறை ட்ரெயின் அது ஒண்ணுதான் ஓடிட்டு இருந்துச்சு, தொடர்வண்டி, அதுவும் தனியார் மயமாக்கப்பட்டு விட்டுருச்சு. எல்லாமே தனியார். கல்வி தனியார், மருத்துவம் தனியார், வானூர்தி தனியார், போக்குவரத்து தனியார், சாலை போடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், எல்லாம் தனியார் மயம். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டாம். அப்ப அரசின் வேலை என்ன? என்னதான் வேலை? இந்த அரசை, இந்த அதிகாரத்தை நிறுவதற்கு எதற்கு இத்தனை ஆயிரம் கோடிகளை கொட்டி தேர்தல்? நாட்டின் முதலமைச்சர்கள் பிரதமர்களின் பணிதான் என்ன? இவர்கள் பல ஆயிரம் கோடிகளை ஊழல், லஞ்சம், வளச்சுரண்டல் மூலமாக பதுக்கி ஒதுக்கி கொள்ளையடித்து வைத்துவிட்டு அந்நிய முதலீட்டை ஈர்க்க போகிறோம் என்று உலக நாடுகளை சுற்றி வருவது வேடிக்கையாக இல்லையா? நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இவர்களின் முதலீடு எவ்வளவு? பல ஆயிரம் கோடி. பாராளுமன்ற தேர்தலில் திமுக காட்டிய கணக்கு தேர்தல் ஆணையத்தில் சிபிஎம், சிபிஐ இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு, இடதுசாரிகளுக்கு 25 கோடி பணம் கொடுத்திருக்கேங்குது. அண்ணன் ஈஸ்வரன் தலைமையில கொங்கு நாட்டு கட்சிக்கு 10 கோடி 15 கோடி பணம் கொடுத்திருக்கேங்குது. அப்ப 40 கோடி வாங்கியவர்களை விமர்சிக்கிறோம். கொடுத்த இவர்களுக்கு ஏது பணம்? ஏது பணம்? 5 தொகுதிக்கு இவ்வளவு பணத்தை நீங்க பிரிச்சு கொடுத்திருந்தீங்கன்னா உங்க கட்சிக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? ஊடகத்துக்கு 15 கோடியே 66,06,00,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னு கணக்காட்டுது. அதுல கலைஞர் தொலைக்காட்சி காசு கொடுத்திருக்கு, சன் தொலைக்காட்சி காசு கொடுக்கு, தினகரன் பத்திரிகை காசு கொடுத்ததா கணக்கு எழுதிருக்கு. இவ்வளவு பணம் யாரு பணம்? அடித்தட்டு உழைக்கும் மக்களின் ரத்தம், அவனுடைய வேர்வை. அவனை ஏழ்மை வறுமையிலேயே இருக்க வைத்து விட்டு கொளுத்து திரிகிறார்கள். 4.2 விழுக்காடு தமிழ்நாட்டில் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பட்டினி கிடக்கிறார்கள், உணவு இல்லாமல். நான் சொல்லல, ஆய்வு. இந்தியா முழுமைக்கும் 6.4 விழுக்காட்டு பச்சிளம் குழந்தைகள், அதாவது 2 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை. ஆனாலும் நாம் பேசுகிறோம், இந்தியா வளர்கிறது. எரிந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏணியில் ஏறி தண்ணீர் தீயணைப்பு வீரர் அடிக்க முடியல, கீழே இருந்து வீச்சு அடிக்கிறாரு. அதே குஜராத்தில் 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலை, 30,000 ரூபாய்க்கு ஏணி வாங்கல. இதுதான் பிரச்சனைங்க. இந்த கட்டமைப்பு, இந்த நிர்வாக முறையை சிதைத்து அழித்து புரட்சிகர ஒரு அரசியலை, ஒரு சமூகத்தை, மாற்று சமூகத்தை படைக்கணும். அதுதான் அரசியல்.